சார் இங்க நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பர் வெட்டி தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கியிருக்கக்கூடிய சென்னை புத்தக காட்சியானது ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பதிப்பகங்களின் புத்தகங்கள் தற்பொழுது காட்சிக்கு இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கப்படுகின்றன. 47வது புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி தமது கரங்களால் தொடங்கி வைத்திருக்கிறார். உடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் தற்பொழுது இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். 47வது புத்தக காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கி இருக்கிறது. அதனை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். 1000 அரங்குகளோடு ஏராளமான புத்தகங்கள் இந்த புத்தக காட்சியில் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. சுமார் 1000 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பதிப்பகங்களின் புத்தகங்கள் அனைத்தும் இந்த புத்தக காட்சியில் இடம்பெறுகின்றன. வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரை புத்தக காட்சி நடைபெறும் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களை பொறுத்தவரைக்கும் காலை 11 மணிக்கு தொடங்கி இரவு 8:30 மணி வரை இந்த புத்தக காட்சி என்பது நடைபெறும். புத்தக காட்சியை பார்வையிடுவதற்கு நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் தலை ஒன்றுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 47வது சென்னை புத்தக காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும் உடன் சென்றிருக்கிறார். அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளுக்கு சென்று புத்தகங்களை எடுத்து வாசிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. மொத்தம் 1000 அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1000 அரங்குகளின் பல்வேறு பதிப்பகங்களுடைய ஏராளமான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. நுழைவு கட்டணமாக ரூபாய் 10 என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 47வது சென்னை புத்தக காட்சியை தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை YMCA நந்தனத்தில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் இந்த புத்தக காட்சி என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரபாகரன், விவரங்கள். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறக்கூடிய 47வது சென்னை புத்தக காட்சியை தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கின்றார். 47வது புத்தக காட்சி என்பது தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை தமிழ்நாடு அரசுடைய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பார்வையிட்டு வருகின்றார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உடன் இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது என்பது வழங்கப்பட இருக்கின்றது. இதில் சிறப்பாக இந்த தமிழ் இலக்கியத்தில் அதே போல இந்த பதிப்பகத்தில் பணியாற்றியவர்களுக்கான விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல பப்பாசி அமைப்புடைய விருதுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. முதலமைச்சர் கலைஞர் பொற்கிளி விருதை உரைநடைக்காக பேராசிரியர் சிவசுப்பிரமணியனும், அதே போல கவிதைக்காக உமா மகேஸ்வரி, நாவல்காக தமிழ் மகனும், அதே போல சிறுகதைக்காக அழகிய பெரியவன், நாடகம் ஆகிய அந்த பிரிவில் வேடு சரவணன், மொழிபெயர்ப்புக்காக மயிலை பாலு ஆகியோர் இந்த 6 பேரும் விருதுகளை பெற இருக்கின்றார்கள். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விருதுகளை வழங்கி அவர்களை கௌரவிக்க இருக்கின்றார். அதே போல சிறந்த பதிப்பாளர்களுக்கான பதிப்பக செம்மல் கணபதி விருது எதிர் வெளியீடு அனுஷ்காக வழங்கப்படுகின்றது. அதே போல பாப்பாசி சிறந்த நூலகருக்கான விருது ஆசை தம்பி அவருக்கு வழங்கப்படுகின்றது. சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான பதிப்பு செம்மல் ஐயப்பன் விருது கிரி ட்ரேடிங் கம்பெனிக்கு வழங்கப்பட இருக்கின்றது. குழந்தை எழுத்தாளருக்கான கவிஞர் வள்ளியப்பா விருது CS தேவநாதனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த தமிழறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது குல கதிரேசனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதல் பெண் எழுத்தாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருது எழுத்தாளர் இன்பா அலோசியஸுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த சிறுவர் அறிவியல் நாவலுக்கான நெல்லை முத்துவுடைய விருது என்பது எழுத்தாளர் மு வேலையப்பனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. முத்தமிழர் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கம் கவிதை இலக்கிய விருது இலக்கிய நடராஜனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான
சிந்தனை கவிஞர் கவிதாசன் விருது கமலநாதனுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மொத்தமாக இந்த பப்பாசி விருது 9 எழுத்தாளர்களுக்கும், அதே போல முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருது 6 பேருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த புத்தக காட்சியை தொடங்கி வைத்த பின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விருதுகளை வழங்கி கௌரவிக்க இருக்கின்றார். பிரபாகரன், இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது எத்தனை நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது? எத்தனை மணிக்கு சென்று பார்க்கலாம்? அது தொடர்பான தகவல்கள் என்னென்ன இருக்கு? சென்னையில் 47வது புத்தக காட்சி என்பது தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக காட்சி என்பது ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1000 அரங்குகள் என்பது இந்த புத்தக காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1000 அரங்குகளிலும் ஏராளமான பதிப்பகங்களுடைய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இடம்பெறுகின்றன. வாசகர்கள் தேடி பிடித்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாசித்து பார்க்குவதற்கும் வாங்குவதற்கும் இங்கு இந்த அரங்குகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றன. விடுமுறை நாட்களை பொறுத்தவரைக்கும் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக காட்சியை பார்வையிடுவதற்காக நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வார நாட்களில், வேலை நாட்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த புத்தக காட்சி நடைபெறும் என்ற அறிவிப்பும் தற்பொழுது வெளியாகி உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், விவரங்கள். 47வது புத்தக காட்சியை தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கின்றார். தற்பொழுது இந்த புத்தக காட்சியை தொடங்கி வைத்த பின் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை அமைச்சர் பார்வையிட்டு வருகின்றார். இந்த நிகழ்வின் பொழுது இங்கு பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தரப்பில் மூத்த எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருது, அதே போல பப்பாசி விருதுகளை வழங்கி எழுத்தாளர்களையும், அதே போல தமிழ் மொழிக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளையும் வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கௌரவிக்க இருக்கின்றார். மொத்தம் 9 பேர் இன்றைய தினம் விருதுகளை பெற இருக்கின்றார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளை 6 பேரும், அதே போல பப்பாசி விருதை 9 பேரும், மொத்தமாக 12 பேர் இன்றைய தினம் விருதுகளை பெற இருக்கின்றார்கள். முன்னதாக இந்த விரிவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரங்குகளை அமைச்சர்கள் பார்வையிட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு வசதிகள், எத்தனை நாட்களுக்கு இதுபோன்று மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாகவும் அவர் இங்கு நிகழ்ச்சி ஏற்பாடுகளிடம் விரிவாக கேட்டறிந்து வருகின்றார். பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.